தமிழ்நாட்டு தமிழர்கள் முதல் உலகத் தமிழர்கள் வரை அனைவருக்கும் அன்பு வணக்கம். அன்பிற்குரிய தமிழர்களே, இரண்டொரு நாள் வெளியூர் பயணங்களை முடித்துவிட்டு மீண்டும் நம்முடைய எரிதனல் வலையொலி மூலம் உங்களை சந்திப்பதிலே, உங்களிடத்திலே கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதிலே மற்றற்ற மகிழ்ச்சி தான். ஆனால் நாம் எப்போதுமே தமிழ் தேசிய இலக்கை நோக்கி அந்த இலக்கிலே தேர்தல் பயணத்திலே இருக்கக்கூடிய களமாடக்கூடிய அந்த களமாடலிலே பெருவாரியான தமிழர்களின் வாக்குகளை தன்னகத்தை கொண்ட நாம் தமிழர் கட்சி அரசியலை தான் நாம் சுற்றி சுற்றி வருவோம். அந்த வகையிலே திருநெல்வேலியிலே நடைபெற்ற நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் கலந்தாய்வு கூட்டத்திலே நிகழ்ந்த நிகழ்வுகள் பல்வேறு சமூக வலைதளங்களிலே, நாளிதழ்களிலே அல்லது நாம் தமிழர் கட்சி தம்பிமார்கள் உடன்பிறப்புகள் பேசுகிற பேச்சுகளிலே இருந்து பெரிய வலியையும் வருத்தத்தையும் தருகிறது. கலந்தாய்வு கூட்டம் என்றாலே முதலில் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், எல்லோரும் அமர்ந்த பிறகு செல்லிடைபேசியை நிறுத்தி வைப்பது, வாங்கி வைப்பதெல்லாம் ஒரு பெரிய சிக்கல் இல்லை. அது என்ன, கூட்டத்துக்கு இடையூறாகிவிடும் என்கின்ற அடிப்படையிலே செல்பேசியில் நிறுத்தி வைப்பதும் வாங்கி வைப்பதும் சரிதான், அதில் ஒன்றும் சிக்கல் இல்லை. ஆனால் கூட்டத்தில் எல்லோரும் அமர்ந்த பிறகு அவர்களிடத்திலே நீங்கள் கருத்துக்களை சொல்ல விரும்புகிறீர்களா, இந்த நிகழ்ச்சியிலே பேச விரும்புகிறீர்களா, அப்படி விரும்பக்கூடியவர்கள் உங்கள் பெயரையும் கட்சியின் உங்கள் பொறுப்பையும் எழுதி கொடுங்கள் என்று. வந்திருக்கக்கூடியவர்கள் 500 பேர் என்றால் 500 பேரும் பேச இயலாது, அது நடைமுறை வாய்ப்பு இல்லை. ஆனால் பேசக்கூடிய குறைந்தது ஒரு 500 பேர் இருக்கக்கூடிய கட்சி நிர்வாகிகள் கூட்டத்திலே குறைந்தது ஒரு 20 பேரை நாம் தேர்வு செய்து, குறிப்பாக ஒரு நாடாளுமன்ற தொகுதி என்றால் அந்த நாடாளுமன்ற தொகுதியில் சட்டமன்ற தொகுதி 6 சட்டமன்ற தொகுதியில் ஒரு ஒன்றியத்திற்கு ஒருவர் அல்லது ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு 2 அல்லது 3 என்ற அடிப்படையில் அவர்களை பேசவிட்டு கட்சி மனம் திறந்து பேசணும், வெளிப்படைத்தன்மையோடு பேசணும். கட்சிக்குள்ள என்ன நிகழ்வுகள் நடைபெறுகிறது, யார் எப்படி செயல்படுகிறார்கள், யார் எப்படி பொறுப்பை வைத்துக்கொண்டு பொறுப்பு இல்லாமல் இருக்கிறார்கள், பொறுப்பே இல்லாமல் யார் களத்திலே பணியாற்றுகிறார்கள், தொடர்ச்சியாக களத்திலே நிற்கிறது யார். சரி, கொண்டாங்க உங்களுடைய செயல்பாடுகள் கொண்டாங்க. ராதாபுரம் தொகுதி சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் பேசணுமா, ஒரு 6 மாதத்தில் உங்களுடைய செயல்பாடை ஊடகத்தில் செய்தியை கொண்டாங்க தம்பி, தினத்தந்தியை கொண்டாங்க, தினமணியை கொண்டாங்க என்று கேட்டு வாங்கி பார்த்து அல்லது விசாரித்து அதற்கு பிறகு பேச அனுமதிக்கலாம். எந்த செயற்பாட்டிலையும் இல்லை, களத்திலையும் இல்லை என்றால் நீங்கள் உறுப்பினராக இருங்க, இன்னும் சொல்ல வேண்டுமானால் வாக்காளராக கூட இருங்க, ஆதரவாளராக இருங்க, நிர்வாகிகள் கூட்டத்திலே களமாடாத யாரும் பேச வேண்டாம் என்று சொல்லி குறைந்தது ஒரு 20 பேரை தேர்வு செய்து அவர்களை மனம் திறந்து பேச வைத்து அந்த கருத்துக்களை உள்வாங்கி கொண்டு, பிழைகள் கூட இருக்கும், தவறு கூட நடந்து விடும், ஒருவருக்கு ஒரு மோதல் கூட வந்திருக்கும், அந்த கலந்தாய்வு கூட்டத்தில் அதெல்லாம் சரி செய்து அவர்களை அழைத்து, கூட்டம் முடிந்த பிறகு அழைத்து பேசி சமாதானம் பண்ணிவிட்டு மீண்டும் களமாடுவதற்கு, ஆக்க நிறைவான பணிகளை செய்வதற்கு, குறைபாடுகளை களைவதற்கு, கடந்த கால தவறுகளை திருத்துவதற்கு, நிகழ்காலத்தில் நேர் செய்வதற்கு, எதிர்காலத்தில் வாகை சூடுவதற்கு என்ற அடிப்படையிலே அறிவுரைகளை தம்பிமார்கள் கொடுத்து விட்டு செல்ல வேண்டும் நம்முடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் மதிப்பிற்குரிய செந்தமிழன் சீமான் அவர்கள். ஆனால் மாறாக பேசுறதுக்கு வாய்ப்பு தருவாங்கன்னு எதிர்பார்த்து வருவாங்க. பேச வாய்ப்பு இல்லைன்னா அப்புறம் நீங்கள் பேசும்போது தான் குறுக்க அண்ணா நான் என் கருத்தை சொல்கிறேன்னு சொல்லுவாங்க, அல்லது நீங்கள் பேசி முடிக்கக்கூடிய நேரத்தில் சொல்லுவாங்க. அப்போ பேச வச்சிருக்கணும்ல. இப்படியா செய்தி வருவது ஊடகத்தில்? எல்லா ஊடகத்திலையும் செய்தி வந்திருக்கு. ஒரு வளரும் கட்சிக்கு, மக்கள் நடுவே நம்பிக்கையை பெறக்கூடிய கட்சிக்கு, அடுத்த தேர்தல் காலம் நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் நெல்லையில் நடந்த ஆலோசனை கூட்டத்தில் சீமான் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் நேருக்கு நேர் மோதல். இப்படியா எதிரிகள் ஒவ்வொரு நொடியும் கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறார்கள் நம்மை வீழ்த்துவதற்கு, குறிப்பாக நாம் தமிழர் கட்சியை வீழ்த்துவதற்கு. அவர்களுக்கு ஏன் நீங்க இடம் கொடுக்குறீங்க? சும்மாக மென்று கொண்டிருந்த வாய்க்கு அவளை அள்ளியம் போடுறீங்க, அதன் ஊடாக சர்க்கரையும் சேர்த்து போடுறீங்க. எதற்கு உணர்ச்சி வசப்படணும்? முதல்ல தம்பி பேசினான்னா தம்பி அப்படியே, ஆனால் தம்பி நான் பேசி முடித்த பிறகு நீ தனியாவா உன் சிக்கல்களை சொல்லு, தொடர்புடைகளை அழைப்போம், விசாரிப்போம், நேர் செய்து விட்டு போகும் என்றுதான் சொல்லணும். உட்காருடா அப்படின்னு சொன்னா அப்ப சீனர் மீது சர்வாதிகாரம்னு வேற சொல்றீங்க.
அன்பான சர்வாதிகாரம் தேவைதான். ஆனா நீங்க உட்காருடா அப்படின்னு சொன்னா தம்பி அவன் தொண்டு தானே செய்ய வந்திருக்கிறான். நீங்க சிந்தித்து பாருங்க, அருள் கொண்டு சிந்தித்து பாருங்க. நீண்ட அனுபவத்திலிருந்து அண்ணன் சொல்றேன். அவன் நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு பிள்ளை வருகிறான் என்று சொன்னால் அவன் தொழில் செய்ய வரவில்லை, தொண்டு செய்ய வருகிறான். தமிழ் தேசிய இலக்குக்காக வருகிறான், தமிழர்களின் நலவாழ்வுக்காக வருகிறான், தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக வருகிறான். அவனை நீ எப்படி நடத்தணும்? சரி, கட்சியில தொழில் கட்சியினுடைய பொறுப்பை வைத்துக்கொண்டு தொழில் செய்யக்கூடியவங்க இருக்காங்க தானே, உங்க பக்கத்திலே இருக்காங்க. இன்னும் சொல்ல வேண்டுமானால் நான் ஏற்கனவே ஒரு பதிவு போட்டிருக்கிறேன் என்னுடைய அன்பு தம்பிக்கு செந்தமலர் சீமான் அவர்களுக்கு. ஏனென்று சொன்னால் என்னுடைய நிலை குறித்து அந்த பதிவு போட்டேன். நான் உங்களிடம் தூத்துக்குடி தொகுதியை கேட்டேன் 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் 8 உங்களுடைய திருமண நாள். அதில் உங்களையும் என்னுடைய அன்பு மகள் கயல்விழியையும் வாழ்த்தி விட்டு உங்கள்கிட்ட பேசுவதற்கு அண்ணன் ஆதித்தமிழர் விடுதலை இயக்க தலைவர் வினோத்து கூட இல்லை தம்பிகிட்ட நான் 15 நிமிடம் வாங்கிட்டேன் பேசுறதுக்கு தனியான்னு. நான் சொன்னேன் பரபரப்பாக இருப்பார் தம்பி, நிறைய கூட்டங்கள் வரும், பேசுவதற்கு வாய்ப்பு இல்லைன்னா ஒரு 2 நிமிடம் 3 நிமிடம் பேசிவிட்டு வந்துடுவோம், சொல்ல வேண்டிய செய்தி எழுத்து நிறைவாக கொடுத்து விட்டு வருவோம் என்று அவர் சில கோரிக்கைகளை வைத்தார். அது தனியாக ஒரு விண்ணப்பமும். தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியில் தம்பி நான் போட்டியிடுறேன், நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளராக போட்டிடுறேன், அங்கு நாசகார ஸ்டெர்லைட் சிக்கலை மிகப்பெரிய அளவில் தூக்குவோம், வெல்லுவதற்கு வாய்ப்பு உண்டு என்று சொல்லிவிட்டு எழுத்துப்பூர்வமாக உங்கள்கிட்ட விண்ணப்பம் கொடுத்துட்டு வந்தேன். நல்ல வேலை நம்முடைய ஆதித்தமிழர் விடுதலை இயக்க தலைவரான வினோத்து உடன் இருந்தார். இல்லைன்னா நீங்க மறுத்துருவீங்க, எனக்கு நம்ம தம்பி உடனே சான்று ஆவணம் இருக்கா அப்படி கேட்பாங்க, சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிருப்பேன். அவரும் நானும் கலந்து பேசிதான் 2 விண்ணப்பங்களை எழுதி 1க்கு 3 முறை தம்பி சாட்டையும் கூட தான் இருந்தான். அதே போல இன்றைக்கு சிக்கலுக்குரிய நம்ம தங்கை வெண்ணிலா தாய் இருந்தான். வெண்ணிலாவை 2 முறை நீங்க சொன்னீங்க, அண்ணன்ட்ட கொஞ்சம் பேசிட்டு வந்துடுறான் தங்கச்சி, நீங்க வெளியே இருங்க, நீங்க உங்க உத்தரவை அவ ஏற்கவே இல்லை. பிறகு வெண்ணிலா போகலன்னு தெரிஞ்ச உடனே நாங்க உங்கள்கிட்ட தனியா பேசணும்னு வந்திருக்கோம், சாட்டை உள்ள வந்து நுழைகிறார். இது என்ன நடைமுறை என்றே தெரியல. நாம் தமிழர் கட்சியில் இல்லை, நாங்க உங்களுடைய தோழமை அமைப்பாக இருக்கிறோம், தோல் கொடுத்து துணை இருக்கிறோம். எங்கள்கிட்ட ஒரு 5 நிமிடம் தனியா பேசக்கூடாதா? சரி போகட்டும். 2 பேரும் வந்து உட்காந்துக்கிட்டாங்க. வெண்ணிலா தாய்மானவன் தங்கை அப்படின்னு சொல்லியே நீ வெளியே போமா, நான் அண்ணமாட்ட ஒரு 5 நிமிடம் பேசிட்டு வாரேன்னு 3 முறை கட்டளையிட்டும் அந்த வெண்ணிலா இருந்த இடத்த விட்டு நகரல. அப்போ உங்க கட்டளைக்கு என்ன மதிப்பு இருக்கு? அப்பவே நான் பார்த்தேன். நான் தொகுதி கேட்டேன், 2 நிமிடம் அழைத்து பேசி எனக்கு தொகுதி கொடுப்பதும் கொடுக்காததும் உங்களுடைய உரிமை, அதிகாரம். இன்னும் சொல்ல வேண்டுமானா அதிகாரம் என்று சொல்றேன். அண்ணா வாங்க, இப்போதைக்கு சொல்லு, நீங்க தந்திருந்தா கூட நான் போட்டிட்டு இருக்க மாட்டேன். ஏன்னா அண்ணியை இழந்து நான் பெரிய துன்ப வழியில துயர் வழியில் இருக்கும்போது எனக்கு தேர்தல் ஒரு பொருட்டல்ல. ஆனால் ஒரு ஜனநாயக நெறிமுறைப்படி நீங்கள் அழைத்து இந்த வாய்ப்பு வேண்டாம்னா இன்னொரு வாய்ப்பில் பார்த்துக் கொள்ளலாம். அப்ப தம்பி கலைஞருக்கு எப்படி கொடுத்தீங்க? தமிழர் நலம் பேர் இயக்க தலைவர் தமிழ் தேசிய கூட்டமைப்புல இருக்காரு, அவருக்கு எப்படி கொடுத்தீங்க? தமிழ் தேசிய கூட்டமைப்பு தலைவர்களை கலந்து பேசுறீங்களா களஞ்சியத்தை தேர்தல் நிறுத்தும் சொல்லி? அப்போ உங்க நடைமுறை எதுவாக இருக்கு? இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் உட்கட்சிக்குள்ளே நிகழுது. அதுக்காக அண்ணன் எடுத்து சொல்றேன். அதனால எனக்கு பெரிய வருத்தம் எல்லாம் ஒன்றும் இல்லை. நான் சொன்னேன், என்னை அழைத்து அண்ணா நீங்க நிற்க வேண்டாம், நம்ம வேறொரு தங்கச்சிக்கு நான் முடிவு பண்ணியிருக்கிறேன், மகளிருக்கு முடிவு பண்ணியிருக்கிறேன், நீங்க போய் பணியாற்றுங்க, அடுத்த முறை பார்த்துக்கொள்வோம் அல்லது சட்டமன்றத்தில் பார்த்துக்கொள்வோம் என்று எனக்கு ஆன நீங்க ஒரு காரணத்தை சொல்லி ஒரு சமாதானம் சொல்லி இருக்கணும். அந்த கடமையை நீங்க தவறுனீங்க. கடைசியில் பார்த்தா விண்ணப்பமே கொடுக்கலன்னு சொல்லிட்டீங்க. சான்றாளர் நம்முடைய அண்ணன் வினோத் அவர்கள் அவர் தான் சொல்லியிருக்காரு, இல்லை இல்லை நாங்கள் 2 பேரும் தான் வந்து கொடுத்தோம், நீங்கள் மறந்துட்டீங்க. அப்போ இப்போ நேற்று என் தம்பி சாட்டை ஒரு காணொலி போட்டிருக்கான். அங்கே தென்களத்திலே 100கணக்கான மக்கள் வந்து விண்ணப்பம் கொடுத்தார்கள், மாஞ்சோலையிலே இருந்து 100கணக்கான மக்கள் விண்ணப்பம் கொடுத்தாங்க. நேருக்கு நேர் உங்களிடம் பேசக்கூடிய, உங்களுக்கு தோல் கொடுத்து துணை இருக்கக்கூடிய, இன்னும் சொல்ல வேண்டுமானால் உங்கள் தலைமையின்கள் 3 ஆண்டு காலம் இருந்து பணியாற்றிய நான் கொடுத்த விண்ணப்பத்தை நீங்க கொடுக்கலன்ட்டீங்க, மறந்துட்டீங்க. அப்புறம் மக்கள் கொடுக்குற விண்ணப்பத்தை நீங்க என்னத்தை பார்க்க போறீங்க? நீங்க முதலமைச்சரானா மக்கள் கொடுக்குற விண்ணப்பத்தை லட்சக்கணக்கில் வரும், பார்க்க முடியுமா தம்பி? கொஞ்சம் சிந்திக்க வேண்டும் என்பதனால அன்பான வேண்டுகோளா சொல்றேன். அப்படிப்பட்ட நிலையில் கட்சியிலிருந்து விலகி இப்போ சாட்டை சொல்றான், எங்கள் கட்சியிலிருந்து யாரும் விலகி வெற்றி தமிழக கழகத்தில் சேரவில்லை அப்படின்னு பல பேர் சேர்ந்துகிட்டு இருக்காங்க. தூத்துக்குடியெல்லாம் 100கணக்கான பேர் வெளியே தெரியாம சேர்ந்துட்டாங்க விஜய் கட்சியில. விஜய் கட்சி நிர்வாகிகள் தேடி தேடி போய் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளை பார்க்குறாங்க. ஸ்டெர்லைட் எதிர்ப்பு போராட்டத்தில் என்னோடு களத்தில் நின்ற தம்பி மகேஷ்ங்கிற தம்பி, அதே போல சுலோனியா அந்த துப்பாக்கிச்சூட்டில் இறந்த தங்கையினுடைய அம்மா, நாம் தமிழர் கட்சியினுடைய முழுமையான ஆதரவாளர்களா இருந்தவர்கள், சிறையில் சந்தித்தவங்களாம் நான் மாற்றி வச்சிருந்தேன். அவங்க வீட்டிலலாம் இப்ப
தமிழக வெற்றி கழக கொடி பறக்கு, விஜய் கட்சி கொடி பறக்கு. அப்ப இதை எங்க கொண்டு போய் சொல்ல? அப்படியானால் நெல்லை மாவட்டத்தில் அந்த தம்பி பார்வின் 2016 தான் கட்சியில சேர்ந்தாரு. என்கிட்ட தான் தொடர்புல வந்தாரு. நான் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் உங்களால் அறிவிக்கப்பட்ட நிலையில அவர் வீட்டுல 50 பேரோட நாம் தமிழர் கட்சியில் சேர்ந்தார். நான் தான் போய் சேர்த்தேன். என்கிட்ட தான் தொடர்பு வந்தார். நல்ல தமிழ் உணர்வாளர், தமிழ் தேசிய உணர்வாளர். அவர் என்ன சமூகம்னு உங்களுக்கு தெரியும், உங்களுடைய உடன்பரப்பு தான். ஆனால் அவர் எந்த வகையிலும் சாதிய பின்னணி இல்லாமல் தமிழர்களாக எல்லா சமுதாயத்தை சேர்ந்த இளைஞர்கள்ட்டையும் அன்பு உணர்வோடு பழகி நல்ல நட்பு வட்டத்தை தேடி வைத்திருக்கிறோம். ஒன்று. அடுத்து நாடாளுமன்ற தொகுதி தேர்தலில் 3 நாள் நான் பார்த்தேன். நீங்க என்னை அனுப்புனீங்க திருநெல்வேலி தொகுதியில் பணியாற்றுங்கன்னு. வேட்பாளரும் இத்தனைக்கு அவங்க வீட்டில் போய் 3 மணி நேரம் பேசியிருக்க வேட்பாளர் வீட்டில் போய். அதற்கு முன்பே தம்பி உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வரேன். 6 மாதத்துக்கு முன்பே நம்முடைய தங்கை சத்யாவிடம் நான் சொன்னது, திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதி நீங்க தான் வேட்பாளர், தம்பி அறிவிச்சிருவாரு. திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதியில் 6 சட்டமன்ற தொகுதியில் நாம் தமிழர் கட்சி உறுப்பினர் ஒருவர் கூட இல்லாத ஊர்களை பட்டியலிட்டு என்கிட்ட தாங்க சொன்னா இல்ல, கேளுங்க, நேருக்கு நேரம் வேணா கேளுங்க, அவர்கிட்ட கேட்போம். ஒருவர் கூட இல்லாத ஊர்களை தேர்வு செய்து என்கிட்ட தாங்க. அந்த ஊரில் குறைந்தது 3 பேர், கூடுனா 5 பேர் உங்களுக்கு முகவரியோடு தொலைபேசி எண்ணோடு தொடர்பு ஏற்படுத்தி தருகிறேன். அவர்களை வைத்து களமாடுங்கள். பின்னால் அவர்களை கட்சியில் சேர்த்துக் கொள்ளலாம். வாக்குச்சாவடி முகவரை அவங்கள போடலாம். ஆனால் அவர்களை தேர்வு செய்து தருவது மட்டும்தான் என்னுடைய பொறுப்பு. அவர்கள் யார், அவர்கள் பின்னணி என்ன, முன்னணி என்ன, வேலை செய்த ஒழுங்கா கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா என்பதை நீங்க இன்னொரு மூலம் ஆய்வு செய்து உறுதிப்படுத்தி விட்டு அந்த தொகுதி பொறுப்பாளர் அல்லது ஒன்றிய பொறுப்பாளர் அல்லது நகர பொறுப்பாளர், பேரூராட்சி, ஊராட்சி பொறுப்பாளர்கள், நம்முடைய நாம் தமிழர் கட்சி பொறுப்பாளர்கள் மூலம் ஆய்வு செய்து விட்டு அப்புறம் தான் ஒப்படைக்கணும் என்கின்ற முறையை அவர்களுக்கு சொல்லி கொடுத்தேன். மொழி ஞாயிறு தேவநேய பாவாணர் நினைவு நாள்ல நீங்க அறிவிப்பதற்கு முன்பே நம்முடைய தூய தமிழ் அறிஞர் மொழி ஞாயிறு தேவநேய பாவாணருடைய படத்துக்கு மலர் அஞ்சலி புகழ் வணக்கம் செலுத்துற நிகழ்ச்சிக்கு சத்யா தலைமையில தமிழர்கள் அமைப்பு அனைவரும் நான் வச்சிருக்கிறேன். ஆதார் தினத்தில வந்த செய்தியை நான் வச்சிருக்கிறேன். பேசி ஜனவரி மாதமே பாவாணர்களுடைய அந்த நிகழ்வுக்கு சத்யாவை தலைமை தாங்கி பின்னால் எல்லா தமிழர் இன்னும் சொல்ல வேண்டும்னா எதிர்பாரா விதமா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக செயலாளர் கூட அங்க வந்தார். அவர் கூட சத்யா தலைமையில அந்த புகழ் வணக்கம் செலுத்தக்கூடிய நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்தேன். சத்யாகிட்ட கேட்டு பாருங்க. அப்படி ஆனா நான் வைத்த கோரிக்கையில ஒரு 10 ஊரை கூட எனக்கு தரல. அப்ப நீங்க சொன்னீங்கன்னு போனேன். 3 மணி நேரம் காத்திருந்தேன். எந்த வேலை திட்டமும் தரல. அப்புறம் உங்களுடைய அன்பு கட்டளை ஏற்று நானாக பொறுப்பை எடுத்துக்கொண்டு எங்கெங்கே போக முடியுமோ அங்கங்கே போனேன். ஆனா திருநெல்வேலியில முழுமையாக கவனம் செலுத்த முடியல. தூத்துக்குடி தொகுதியில் செலுத்தினேன், தென்காசி தொகுதியில் செலுத்தினேன். அங்க 12 விழுக்காடு வாக்கு, இங்க 12 விழுக்காடு வாக்கு. திருநெல்வேலியில நல்ல நான் களமாடக்கூடிய, என்னைய இன்னும் சொல்ல வேணா தூத்துக்குடி தென்காசியை விட கூடுதலான மக்களோடு தொடர்புடைய நான் நன்கா களமாடக்கூடிய திருநெல்வேலி தொகுதியில 10 விழுக்காடு வாக்கு வங்கி குறைஞ்சு போச்சு. வெறும் 10 விழுக்காடு. அப்ப அதை தூத்துக்குடி தென்காசியை விட திருநெல்வேலி குறைந்து போச்சு. இன்றைக்கு ஊடகத்துல வருது, சாட்டை ஒரு பெரிய நீண்ட காணொலி போட்டிருக்காரு. அவன் வாயில வர்றது அத்தனையும் பொய், எல்லாமே பொய். அது சாட்டை நாம் தமிழர் அடையாளமா இருக்காரா அல்லது சாதியத்தின் அடையாளமா இருக்காரா? ஏன் அவர் சாதியை சொல்றாரு? எதற்காக சொல்லணும்? அது தட்டி கேட்டா உடனே அது தவறா? நீங்க ஒரு சுட்டி காட்டும் போது உங்க பக்கத்துல இருக்க அப்படி செய்யறாரு, அவன் பக்கத்துல இருக்கிறவ நீங்க தட்டி கேட்கல, என்னையே தட்டி கேட்கறீங்களா? உண்மையிலே பார்வின் சாதிய சிந்தனை கிடையாது, அவனுக்கு தமிழன் என்ற சிந்தனை தான். ராதாபுரம் தொகுதி எல்லோரும் அப்படித்தான். திருநெல்வேலி தெற்கு மாவட்ட பாட்டாளி மக்கள் கட்சி முற்றிலும் கலைத்து நம்முடைய நெல்லை சிவகுமார் வீட்டுல நாம் தமிழர் கட்சியில கொண்டு சேர்த்தவன்னா ஆவணம் இருக்கு. எத்தனை பேரை கட்சியில சேர்த்திருக்கிறார்? நீங்கள் தான் சொன்னீங்க கட்சிக்குத்தான் ஆள் சேர்க்க வேண்டும், கட்சிக்குள் தனக்கு ஆள் சேர்க்க கூடாது. நான் ஒருவன் தான் கட்சிக்கு ஆள் சேர்த்தவன். நிறைய பேர் சேர்த்து விட்டுருங்க, வரிசையை என்னால் பட்டியல் படிக்க முடியும். இன்னும் சொல்லணும்னா கட்சி வளர்ச்சி நிதியை உங்கள்கிட்ட கொடுத்து சேர்த்த நண்பர்கள் யாரு, அவர் இப்ப எங்க இருக்காருன்னு யாருக்கும் தெரியாது. ஒரு கட்சியினுடைய, ஒரு இயக்கத்தினுடைய, அமைப்பினுடைய மாநில பொறுப்புல இருந்தவரை கட்சிக்கு நன்கொடை கொடுத்து 100 பேர்களோட ஆர்கே நகர் இடைத்தேர்தல மேடையில் சேர்த்து விட்ட அந்த தம்பி எங்க இருக்காரு? விசாரித்தீங்களா? ஏன் நாம் தமிழர் இருந்து போனாரு? நாம் தமிழர் கட்சியில் சேர்ந்த உடனே அவருக்கு வந்த நெருக்கடி என்ன? ஒரு சொல் கூட நீங்க விசாரிக்கல. அப்படி நிறைய பேர் நான்
கட்சியில சேர்த்தேன். ஆனா சாட்டை துறைமுருகன் கட்சியே இப்ப சின்னவர்னு வேற பட்டம் கொடுத்துட்டாங்களாம். நீங்க பெரியவரா, செந்தமிழர் சீமான் பெரியவர், கட்சியில் அவருக்கு அடுத்து இவர் சின்னவரா, தகவல் வருது, செய்தி வருது. அப்போ கட்சிக்குள் ஆள் சேர்க்கிற பிறந்த நாள் விழாவை திருச்சியில் கொண்டாடி இருக்காரு. விசாரிச்சிங்களா தம்பி? கட்சிக்காரர்களும் அழைத்து பெரிய ஒரு விடுதலை உணவகத்துல விருந்துகள்லாம் ஏற்பாடு செய்து பிறந்த நாள் கொண்டாடுவதே தமிழர் மரபு அல்ல என்கின்ற கருத்தை உடையனா, சரி நீங்க ஏதோ கொண்டாடுறீங்க, தம்பிமார்கள் வராங்க, பரிசு பொருள் தாராங்க, நீங்க நல்ல அறுசுவை உணவு போடுறீங்க அல்லது புலால் உணவு போடுறீங்க, ஏதோ ஒன்று நடந்துட்டு போகுது. நான் அன்றைக்கே சொன்னேன், என்றைக்கும் என் தம்பியை வாழ்த்துவேன், இன்றைக்கும் வாழ்த்துகிறேன்னு சொல்லி முடிச்சுட்டேன். சாட்டை துறைமுருகன் கட்சிக்காரங்களை அழைத்து என் பிறந்த நாள் கொண்டாடுற திருச்சியில கொண்டாட வேண்டிய தேவை என்ன வந்தது? இதை விசாரிச்சீங்களா? பூலித்தேவர் ஐயாவுக்கு வந்து மாலை போடுறீங்க, சிறப்புக்குரிய நிகழ்ச்சி, அதுலயும் சாட்டை முன்னிறுத்துறீங்க. அங்க தொகுதியில் போட்டிட்டு அங்கே மாநில நிர்வாகி ஒருத்தர் இருக்காரு, அவரையும் பக்கத்துல விடல, அவருக்கு பின்னுக்கு தள்ளி இவன் முன்னால் வந்து மாலையா, அவருக்கு மாலை தூக்க தெரியாதா? நாடாளுமன்றத்தில் போட்டியிட்ட மாநில பொறுப்புல உள்ள அந்த தம்பிக்கு அந்த மாலையை தூக்க முடியாத முடமானவனா, அவனுக்கு பின்னால தள்ளிட்டு இவர் தூக்கித்தாரு. சரி, அதுக்கப்புறம் இப்ப 2 நாள் பத்திரிகையாளர் போட்டதுல தொடர்பில் ஒரு தொகுதியில், ஒரு ஊரில், ஒரு தெருவில், ஒரு வீட்டில் போய் ஒரு வாக்காளர் சந்தித்து வாக்களியுங்கள் நாம் தமிழர் கட்சிக்கு என்று கேட்காத ஒருவர் பக்கத்துல இருக்காரு. யார் யாரும் பக்கத்துல இருக்காங்க? களமாடுகிற தம்பிய. அப்ப இது என்ன கண்ணோட்டம்? இதெல்லாம் விரிவா பேசினா பெரிய சிக்கலாயிரு. எனவே திருநெல்வேலி நிகழ்வு மிகுந்த வருத்தத்தையும் வலியும் தருகிறது. எனவே இதை நீங்கள் மீண்டும் மறு ஆய்வு செய்து, நிறைய செய்திகள்லாம் வந்து கொண்டிருக்கு, நமக்கு பெரிய வேதனையா தான் இருக்கு. அதுவும் நாம் இருக்கிற இடத்துல இப்படி நடந்து விட்டது. நான் வெளியூர் போய்விட்ட, நீங்க என்னை அழைக்கவும் இல்லை. யார் யாரையெல்லாம் அழைக்கிறீங்க? கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் உங்களுக்கு எதிராக களமாடியவர்களெல்லாம் அழைத்து பக்கத்தில் வச்சுக்கிறீங்க. திருநெல்வேலிக்கு வரேன், அண்ணனை கூப்பிடுங்கன்னு ஏன் சொல்ல, நீங்க ஏன் கூப்பிடல? அப்ப சிவகுமார் ஏன் கூப்பிடல? மற்ற பொறுப்பாளர் ஏன் கூப்பிடல? நீங்கள் அழைக்கவில்லை, ஆகையினாலே வரல. நான் என் வேலையை பார்த்து கொண்டு போய்விட்டேன். ஆனா திருநெல்வேலியில நானும் இருந்து வேலை செய்யற பகுதி என்பதனால எனக்கு பெருத்த வருத்தத்தை வலியும் தருகிறது. சாட்டை துரைமுருகனை நீங்கள் உங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்ள வேண்டும். சாட்டை துரைமுருகனை பேசினா 100 காணொலி போடலாம், அவ்வளவு செய்தி வந்து குவிந்து கொண்டே இருக்கு. திருப்பரங்குன்றம் வண்டாறு தமிழ்மணி விவகாரத்திலிருந்து தோண்டி தோண்டி எடுக்கலாம், அவ்வளவு செய்தி வந்திருக்கு. அவரை நீங்க அடையாளப்படுத்துகிறீர்கள். உண்மையாக உழைப்பவரை, பாடுபடக்கூடியவரை, களத்தில் நிற்கிறவரை அடையாளப்படுத்தவில்லை. உங்களை தான் தொண்டர்கள் பேசுறாங்க, நீங்க தானே பதில் சொல்லலாம். அவன் ஏன் கீழே இறங்கி ஓடலாம்? அப்ப சாட்டை அடிக்க வந்தார் என்றுதானே செய்தி பரவும். எதற்கு, என்ன அதிகாரம் அவருக்கு என்பதெல்லாம் அருள் கூர்ந்து நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் இனிமேல் நடைபெறுகிற மற்ற மாவட்ட கூட்டங்களில் ஒரு ஜனநாயகத்தை, இது ஜனநாயக நாடு, குடிநாயக நாடு, ஜனநாயகத்தை போற்ற வேண்டும், மதிக்க வேண்டும். கட்சியில் நீங்கள் முடிவெடுக்கலாம், முடிவெடுத்து தொண்டர்கள்ட்ட சொல்லலாம், தம்பிகள்கிட்ட சொல்லலாம். ஆனா தொண்டர்கள் கருத்தை சொல்லுவதற்கு நீங்கள் செவிமடுக்க வேண்டும். எவர் பேச்சையும் கேட்க மாட்டேன் அப்படின்னா உங்க பேச்சை கேட்க வேண்டிய தேவை எங்களுக்கு என்ன இருக்குன்னு சொல்ல போயிட்டு என்ன தேவைங்க? ஏனால் வந்தது, நீங்கள் வந்ததும், மற்றவர்கள் வந்ததும், நான் உட்பட எல்லோரும் வந்ததும் தமிழ் தேசிய இலக்குக்காக, தமிழ் மொழிக்காக, தமிழ் இனத்திற்காக, நம்முடைய தமிழ் இனத்திற்காக தொண்டு செய்ய வந்திருக்கோம் என்ற தவிர தொழில் செய்ய வரவில்லை. ஆனால் தொழில் செய்ய வந்தவர்களுக்கு நீங்கள் முன்னுரிமை கொடுக்கிறீர்கள், பக்கத்திலே வைத்திருக்கிறீர்கள். தொண்டு செய்தவர்களை புறம் தள்ளுகிறீர்கள், பேசாதே என்று அடக்க பார்க்கிறீர்கள். அந்த நிலையை மாற்ற வேண்டும் என்கின்ற அன்பான உரிமையுடன் கூடிய வேண்டுகோளை செந்தமிழர் சீமான் அவர்களுடைய காதுகளிலே போட்டு கொஞ்சம் செவிமடுத்து வாருங்கள் தம்பி என்கின்ற வேண்டுகோளை முன்வைத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.